நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து நைட்டுன்னு சொல்ல முடியாது. விடிய காலையில சமயத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போட்டீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். அதுக்காக தான் சொல்றேன். சோ கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டாஸ்க் போது அந்த டாஸ்கோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் லைட்டா சொல்லிடுறேன். பிக் பாஸ் ரெண்டு டீமா பிரிச்சிருக்காரு. ரெண்டு டீம் கிட்டயும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு. இந்த டீம் அவங்கள்ட்ட தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம், அந்த டீமை சேர்ந்தவங்க இவங்கள்ட்ட தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம். இதான் கான்செப்ட். சோ 24 மணி நேரம் டாஸ்க்ன்றதுனால நைட்டுமே டாஸ்க் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா தூங்காம இருக்க முடியாதுல்ல. அதனால தூங்காம 2-3 பேரை வச்சுட்டு மத்தவங்க தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து ரெண்டு டீம்லயும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. அதாவது இந்த டீம்ல வந்து விஜய் பார்வதி கமருதீன் தூங்காம இருக்காங்க. தூங்காம இருக்கவங்க என்னென்ன வேலை தெரியுமாங்க பண்றாங்க? அது சூர்யா நடிச்ச ஒரு படம் மௌனம் பேசியது இல்லை ஒரு படம் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா? வீட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கேயே பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. இத்தனைக்கும் சூர்யா யாரை பார்த்து கேட்பாரு? கல்யாணம் முடிச்சுட்டு நடந்து போறவங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்பாரு. அதுவே அப்படி கேட்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேர் இந்த இடத்துல என்னென்ன லீலா பண்ணிட்டு இருக்காங்க. ஓயோல பண்ண வேண்டியதெல்லாம் பிக் பாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சரி கிடையாது. ரொம்ப அது தப்பா இருக்கு. என்ன அளவுக்கு பண்றாங்கன்னா, நான் ஸ்டார்டிங் வீடியோவை கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுல வேணா நீங்க திரும்பி போய் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. பார்வதியும் சரி கமருதீனும் சரி ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே படுத்துட்டு இருக்கும் போது இவர் வந்து அவங்களுக்கு கை அமைக்கி விடுறாரு, இவங்க பதிலுக்கு அவருக்கு தலை அமைக்கி விடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த டச்சிங்கை என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அது நல்லாவே இல்லை. பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அசிங்கமா இருக்கு. சுபிக்ஷாக்கு ஒரு சான்ஸ் தென்படுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மெய் மறந்து, அதாவது நெக்லஸை பார்க்கணும், ஆனா ஆப்போசிட் பக்கம் திரும்பின மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மாத்தி மாத்தி மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா என்ன பண்றாங்கன்னா, இதான் கேப், நெக்லஸ் எப்படியாவது தூக்கிடணும்ன்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் லைட்டா அந்த சைட்ல இருந்து சவுண்ட் கேட்குது போல. பார்வதி வந்து இந்த பக்கம் திரும்பிடுறாங்க. அதாவது யாரோ வராங்கன்னு தெரிஞ்சு திரும்புறாங்க. அப்ப சுபிக்ஷா ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருது. இப்போ உடனே வந்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம், நீ தூக்க ட்ரை பண்ணதை நாங்க பார்த்தோம்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், அதனால இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் ஏற்கனவே ஒரு ரூல்ஸை சொல்லிட்டாரு. அது என்னன்னா, ஒருத்தங்க திருடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள ஜெயில போட்டுடலாம். இப்ப ஜெயில போட்டுட்டா அவங்க திரும்பி திருடுறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா வந்து திருடுறதுக்கு முயற்சி எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருந்தா டாஸ்க் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்ல. அதனால ஒருத்தர் திருடுறதுக்கு முயற்சி செய்யும் போது நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள ஜெயில போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க திருடுறதுக்கு முயற்சி செய்ய முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை போட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, சுபிக்ஷா பார்த்துட்டோம், நீ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், அதனால போன்ற மாதிரி சொல்றாங்க. சுபிக்ஷாவும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க டீம் அவங்க நெக்லஸ் எப்படியாவது தூக்கணும், அவங்க டீம் இவங்க நெக்லஸ் எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரி பயங்கர முயற்சி எல்லாம் பண்றாங்க. நடுவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குனாங்க. நீங்க லைவ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. மாத்தி மாத்தி நிறைய இஷ்யூ வந்தது. நேத்து நைட்டு மட்டும் ஏகப்பட்ட இஷ்யூ வந்திருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பேசலாம். ஏன்னா அவ்வளோ இஷ்யூ வந்திருக்கு. ஒவ்வொன்றா தான் பேச முடியும். இவங்க அதான் இப்ப சுபிக்ஷா அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதை பார்வதி கடைசி நேரத்தில் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட சுபிக்ஷா தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே மும்மரமா அது பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவர் கையை பிடிச்சி மசாஜ் பண்றது என்ன, இவங்க பதிலுக்கு மசாஜ் பண்றது என்ன, எனக்கு ரொம்ப தப்பா தோணுதுங்க. ஏன்னா இவங்க ஜெயிலே சில வேலையை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. இவங்க இப்படிலாம் பண்றதை பார்க்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது இவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்கன்னா நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்க? நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? ரொம்ப தப்பாக இருக்கு. இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை. விஜய் சேதுபதி கேட்கணுங்க. ஏன்னா இது லிமிட்டை தாண்டுதுங்க. ஒரு லிமிட்டுக்குள்ளே வந்தால் பரவாயில்ல. இது சின்ன பசங்க பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா டிவியில் இது வரப்போகிறது இல்லை. ஆனால் 24 மணி நேரம் ஸ்ட்ரீமிங்கில் இது வந்துட்டு இருக்கு. இது பாருங்க என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் தப்பாக தான் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினச்சிங்கன்றதை சொல்லுங்க. இப்போ அரோரா வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. கமருதீன் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. பேசிக்கிறாங்க, பட் ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஒரு இதுவும் வச்சிருக்காரு. என்னன்னா, தோக்குற டீம் நெக்லஸ் இழக்கிற டீம் இருக்காங்கல்ல, டைரக்ட் நாமினேஷனுக்கு வந்துருவாங்க. அவங்க அந்த வீக்கோட டைரக்ட் நாமினேஷனுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ஜெயிக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிரும். அதனால ரெண்டு டீம்ல ஒரு டீம் மொத்தமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேருமே சேவ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம். எப்பவுமே போல நாமினேஷன் நடக்கும். இதுதான் கேமோட கான்செப்ட். இந்த கேம்ல யார் ஜெயிக்க போறாங்கன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தூங்காம இருந்துட்டாங்க நிறைய பேர். ஆனா நாளைக்கும் தூங்காம இருக்கணும்னா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கே அந்த எஃப்ஜே தூங்கிட்டாங்க. மற்றவங்க தான் ரொம்ப நேரம் தூங்காம இருந்தாங்க. எஃப்ஜே ரொம்ப நேரம் தூங்கிட்டான். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.